பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா. அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இது உப நட்சத்திர கோட்பாடு. அதாவது பாரம்பரியத்திலிருந்து அது பழைய முறை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ராசியில 30 டிகிரி கொண்ட ராசியில பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஜாதகம் தான் இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக இந்த ஜோதிட அமைப்பு உப நட்சத்திர கோட்பாடு ரொம்ப துல்லியமா இருக்கும். அதாவது அந்த பாரம்பரியத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த உபநட்சத்திரம் ரொம்ப துல்லியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். அதிலும் ஒரு உபநட்சத்திரத்துல இவ்வளவு வருஷம் கடந்து கண்டுபிடிச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பெரிய அளவுல டெவலப் ஆயிட்டு வந்துருக்கும் போது இது ஒரு சயின்டிபிக் அப்ரோச்னு சொல்லலாம். இந்த உபநட்சத்திர கோட்பாடு ஒரு சயின்டிபிக் வகையில பிராக்டிக்கலான ஒரு விஷயத்தையும் சொல்லி, இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள்லாம் சொல்லி நம்ம எடுக்கிறதுனால நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னும் போற வர காலத்துல எல்லாம் இதுதான் ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இது இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. நிறைய பேருக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் வரல. பாரம்பரிய ஜோதிடருமே பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த உபநட்சத்திரம் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் வரல. அதிலும் முக்கியமாக இந்த உப நட்சத்திரத்துல ஒரு சரியான சாஃப்ட்வேர் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். உப நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கும் போது முதல்ல 243 நட்சத்திரங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 249 சொன்னாங்க. அதுதான் இப்போ 249 கண்டுபிடிச்சு கிருஷ்ணமூர்த்தி பத்தத்தி ஐயா அவர்கள் தான் இதனுடைய முன்னோடி, அதாவது தந்தை அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு பின்னாடி இது டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா இன்று இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இந்த சாஃப்ட்வேர்ல ரொம்ப எளிமையா அந்த உபநட்சத்திர கோட்பாடு எடுத்து கொடுத்திருக்காரு. அவரு எங்களுடைய நல்லாசிரியர் ஏ தேவராஜ் ஐயா அவர்கள், என்னுடைய குருநாதரும். இந்த சாஃப்ட்வேரினுடைய கண்டுபிடித்த தந்தையும் அவர் தான். இந்த சாஃப்ட்வேர் யார்கிட்ட இருக்குதோ, நீங்க யார்கிட்ட வேணாலும் அந்த ஜாதகத்தை போய் பார்க்கலாம். என்னிடம் மட்டுமல்லாமல் இந்த கேபி அஸ்ட்ராலஜி படிச்ச எந்த அஸ்ட்ராலஜர் கிட்ட வேணாலும் நீங்க போய் உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 100% இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு 80% அளவில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணமா ஜாதகத்தை கொஞ்சம் பாருங்க. இவர் பிறந்தது 5/8/1957 பிறந்திருக்காரு. தேவக்கோட்டையில ஆண். இவர் ஆக்சுவலாக இவர் என்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, நாழிகை, ஏன்னா அந்த காலத்தில் நாழிகையில் தான் எழுதுவாங்க. அவர் கொடுத்தது 44, அதாவது அவர் அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு 44 நாழிகையில் பிறந்தேன் அப்படின்னு சொன்னார். கூட நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க, 11:36 PM சொல்லியிருந்தாங்க. சரி, நான் இந்த சாஃப்ட்வேரில் நாழிகையும் கணக்கிடுறதுக்கு கதி விகதின்னு ஒரு இடம் இருக்கும் சாஃப்ட்வேரில். ஸோ அந்த கதி விகதியில் 44 நாழிகையை போட்டு டைம் எடுத்துன்னா அவங்களுக்கு 11:44 PM வந்துச்சு. அதாவது 11:36 அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருந்த டைமு. அந்த 44 நாழிகையில் போட்டிங்கன்னா 11:44 PM. சரின்ட்டு நம்ம எப்பவும் போல் ரூலிங் பிளானட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த உபநட்சத்திர கோட்பாடு என்பதே இந்த பழைய நிகழ்வுகள் சரியாக மேட்ச் ஆகணும் அவங்களுக்கு. ஸோ அப்படி அவர் அவர் நல்ல ஒரு அனுபவம், இந்த ஜாதகத்திலேயே அவர் ஜோதிடத்தில் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர். அவருக்கே ரொம்ப நல்லா தெரியுது. பாரம்பரியமும் சரி, கேபி அப்படின்னு எல்லா அஸ்ட்ராலஜியும் ரொம்ப தெளிவாக படித்தவர். இன்னும் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை அவர்களுடைய பிள்ளைகள்கிட்டவே படித்தவர் தான் அவர். அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஜோதிட அனுபவம் இருக்குது. ஸோ அவர் என்னிடம் இந்த ரூலிங் பிளானட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கு நான் பண்ணி கொடுத்த போது பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் என்கிட்ட சில இன்சிடென்ட்ஸ் சொல்லியிருந்தார். ஸோ என்னென்னலாம் அவர் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் சொல்லியிருந்தார். நான் வீட்டில் உட்காந்து அவருக்கு ஜாதகம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு எதுவுமே மேட்ச் ஆன மாதிரி தெரியல. ஸோ 11:36 அவர் கொடுத்துருக்காரே, அந்த டைமில் நம்ம ஆர்பி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் அந்த டைமில் ஆர்பி செட் பண்ணேன். ஸோ நான் ஆர்பி அவருக்கு செட் பண்ணியிருக்க டைம் பாருங்கள். அவர் கொடுத்த நேரம், அளித்த நேரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 11:36 அவர் அளித்த நேரம். நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 11:34:55 ஈவினிங் பிறந்திருக்காரு. ஸோ இந்த டைமில் பிறந்திருக்கிறாரு. அவருடைய லக்னம் மேஷ லக்னம், ராசி விருச்சிக ராசி. ஸோ இதில் நான் அவருக்கு டைம் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அவர் எனக்கு ஜாதகம் பார்க்க வரத்துக்கு முன்னாடியே அவருடைய ஜாதகத்தை நான் அவருக்கு அனுப்பி வச்சு அவர் கரெக்ஷன் பண்ணதுக்கு, அவர் கரெக்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வருவேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஜோதிட ஞானம் அவருக்கு இருந்துச்சு.
அதனால நான் ஆர்பி கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்த நாழிகையில் என்னால் பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஒரு நாளெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை எப்போ பார்க்க முடியும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரு. அந்த ஜாதகத்தை தான் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி வந்து இந்த சாஃப்ட்வேர்லையும் சரி இந்த உபநட்சத்திர கோட்பாடும் எந்த அளவுக்கு தெளிவாக அவருடைய ஜாதகத்தை எடுத்து காட்டுதுங்கிறது ஒரு பாவமாக நான் வந்து டீட்டெயில்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக உபநட்சத்திர கோட்பாடு 12 பாவங்களை சொல்லுவோம். என்ன உபநட்சத்திரம், இதுக்கு ஏற்கனவே நான் என்னுடைய பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். பொதுவாக என்னன்னா இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் 12 பாவம். ஸோ இவர் வந்து மேஷ லக்னம்னா இங்கிருந்து அவருடைய லக்னம் ஆரம்பிக்குது. இப்படியே 12 பாவங்கள் இருக்கின்றன. ஸோ இந்த இடத்துல அவருக்கு லக்னம் ஆரம்பிக்குது அப்படின்னா ஸோ எந்த டிகிரியில் பிறந்திருக்காரு இதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே தான் அவர் வந்து பிறந்திருக்காரு. இந்த லக்னத்திலிருந்து அவருடைய எந்த டிகிரியில் அவர் பிறந்திருக்காரோ அந்த இடத்துல அவருடைய விதி நிர்ணயிக்கப்படுகிறது. லக்னம் அப்படிங்கிறது அவருடைய இலக்கு என்ன, அவருடைய மனதில் அவருடைய எண்ணங்கள் இதெல்லாம் இலக்காக நிர்ணயிக்கப்படுவது தான் இந்த லக்னம். அவருடைய எண்ணங்கள், குணங்கள், அவர் பயணம் பண்ணக்கூடிய இலக்கு, அதுதான் லக்னம்னு சொல்றோம். ஸோ இந்த மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம லக்னம் மேஷ லக்னம். ஸோ எல்லாருக்கும் மேஷ லக்னம் அவர் வந்து ஒரு நெருப்பு ராசி, ஆண் ராசி, இந்த குணங்களை வைத்திருக்குது. எல்லாரும் மேஷ ராசியில் பிறந்தவங்களாம் பெரிய ஆள் ஆயிடுவாங்களா, இல்லை வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்குமா அப்படின்றத பொதுவாக இந்த லக்னத்தில் கேது இருக்குது. கேதுங்கிறவர் ஞானக்காரகன், அவர் ரொம்ப ஞானம் வாய்ந்தவராக இருக்கலாம். ஸோ மேஷ லக்னங்கிறதுனால ரொம்ப ஒரு ஆண்மை தன்மை உள்ளவராக இருக்கலாம். இந்த அளவுக்கு தான் இவருடைய லக்னத்தை வச்சு நம்ம இங்கே பாரம்பரியத்தில் நம்மளால சொல்ல முடியும். இப்போ நம்ம 12 பாவங்கள் இப்போ நான் உங்களுக்கு இப்படி டவுன் பண்ணிட்டே வரேன், நீங்கள் அதை கவனிச்சுட்டே வாங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ இதுதான் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பாவம். அவரோட பிறந்த லக்னம் வந்து முன்னாடி பார்த்தோம் மேஷ லக்னம். அவர் பிறந்த லக்ன டிகிரி பாருங்க 15 டிகிரி 48 கலை 56 விகளையில பிறந்திருக்காரு. ஸோ இந்த 15 டிகிரியில தான் அவருடைய லக்னம் பாவம், முதல் பாவம் ஆரம்பிக்கிறது. இதைத்தான் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி 15 டிகிரி இருக்கும் பாருங்க, இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. இந்த 1வது பாவம் அப்படிங்கிறது இந்த 15 டிகிரியில் துவங்கி 2வது பாவத்தில் 15 டிகிரியில் முடிவடையும். அப்போ பாருங்க இவருடைய முதல் பாவம் 2வது நம்ம ரிஷபராசியில 15 டிகிரியில தான் முடிவடைகிறது. அப்போ அது வரைக்கும் அவருடைய லக்ன பாவமே தீர்மானிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா 2வது ரிஷப ராசியில தொடங்கி மிதுனத்துல தான் போய் முடியுது, 11 டிகிரியில நமக்கு முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பாவத்தை நம்ம கணக்கிடுறோம். அதனால இந்த முதல் 15 பாகையில பிறந்தவங்க இவர் வந்து வேற அந்த குழந்தைங்களுக்கும் இவங்களுடைய கேரக்டருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழமா சொல்லணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 12 பாவத்தையும் நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்த 12 பாவத்தை நான் உங்களுக்கு லக்னம் மேஷ லக்னத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்களா. ஸோ முதல் பாவம் வந்து மேஷ லக்னம், அதனுடைய ராசி அதிபதி மேஷம் செவ்வாய், அங்கே இருக்கிறது வந்து அமர்ந்த இடமாக கேது அந்த இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம உபநட்சத்திரத்தில் கணக்கிடுவது இல்லை. நம்ம என்ன கணக்கிடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் விதி கொடுப்பினை. அதாவது 1ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் லக்னம். ஒரு ஜாதகனுடைய லக்னம்ங்கிறது இந்த 1ஆம் பாவம். 1ஆம் பாவத்திலிருந்து 12 பாவங்கள் தான் அவருடைய விதி கொடுப்பினைன்னு சொல்றோம். இவருக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவம் அதாவது உப நட்சத்திரம் சூரியன். இப்ப பாருங்க முன்னாடி பார்த்த லக்னம் மேஷம், இப்ப பாக்குறது அதே 1ஆம் பாவத்துக்கு சூரியன். ஸோ ரெண்டுத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. இந்த சூரியன் எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம உப நட்சத்திர கோட்பாடு. அதாவது இப்ப முதல் லக்னம் அப்படிங்கிறதுல மேஷம் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அந்த பாகையில ஒரு நட்சத்திரம் இருக்கும். அது எந்த டிகிரியில பறந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் 9ஆக உடைக்கப்படும். இது எந்த வகையில நம்ம உடைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. எப்படி அப்படின்னா பொதுவா நம்ம சந்திரனோட நிலையை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா சந்திரன் எந்த நட்சத்திரத்துல போறாரோ அதுதான் தசையாக இருக்கும். அந்த நட்சத்திரம் வெறும் தசையை மட்டும் நம்ம சொல்றது இல்லை. ஸோ 12 புத்திகளாக அதை உடைக்கிறோம். ஸோ ஒரு நட்சத்திரத்தை 9 புத்திகளாக உடைக்கிறோம். ஸோ ஒரு நட்சத்திரத்தை 9 புத்திகளாக உடைத்து ஒரு ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு தசையில் முதல் புத்தி ராகு புத்தி, அடுத்தது குரு புத்தி. எப்படி நம்ம கால அளவில் பிரிக்கின்றோமோ அந்த மாதிரி சந்திரன் போற நட்சத்திரத்தை எப்படி தசைகளாக பிரிக்கிறோமோ புத்திகளாக பிரிக்கிறோமோ அதே வகையில் தான் அந்த புத்தின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் உப நட்சத்திரம்.
அப்படி அந்த பிறந்த நேரத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை 9ஆக பிரித்து, அந்த 9ஆக பிரிக்கிறது எப்படின்னா, ஒரு ஒரு கிரகமும் எவ்வளவு கால அளவீடு அதுக்கு இருக்குதோ, ஒரு சூரியனுக்கு 6 வருடம், சுக்கிரனுக்கு 20 வருடம் அப்படின்னு வித்தியாசப்படுது இல்லைங்களா, அந்த கால அளவீட்டில் இந்த புத்திகளை பிரிக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த சப்லாடுங்கிறது ஒரு ஒரு பாவமும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 1ஆம் பாவத்துல சூரியன், இந்த சூரியன் 1ஆம் பாவத்துல என்ன டிகிரியில அந்த குழந்தை பிறந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் 9ஆக பிரித்து, அந்த குழந்தை பிறந்த இடத்துல எந்த புத்திநாதன் அதாவது உப நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் இந்த சூரியன். ஆக்சுவலா இவருடைய குணத்தை அதிகமாக தீர்மானிக்க போறவர் சூரியன். முன்னாடி செவ்வாயா இருந்தது, இப்போ சூரியனா இருக்குது. சூரியன் என்பவர் தலைமை பண்புக்கு காரணமானவர். அவர் ஒரு ஆளுமை திறனும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்கிறவர். சூரியனுடைய குணமே அதுதான். ஒரு பெரிய மனிதராக எப்பொழுதுமே தன்னை சூரியனாவே பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். பெரிய மனிதராக இருப்பாங்க. பெரிய மனிதர்கள் மாதிரி அவங்க பேசுறது மட்டும் இல்ல, அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு பெருந்தன்மையான குணத்தோடு இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முன்னாடி பார்த்தோம் பாருங்க, லக்னம் செவ்வாயா இருந்தா என்ன இருக்கும், ஒரு முரட்டுத்தனமும் மூர்க்கத்தனமும் இருப்பவராக இருப்பார். ஆனா இவருடைய குணம் அப்படி இல்லை. 1ஆம் பாவம் சூரியனாக இருப்பதற்கு என்ன குணங்களோ அதைத்தான் அவர் கொண்டிருக்கிறார். ஸோ இப்போ நான் உங்களுக்கு 1ஆம் பாவத்தை பத்தி டீட்டெயில்டா விளக்கி நான் சொல்றேன். சூரியன் 1ஆம் பாவத்தினுடைய உப நட்சத்திர அதிபதி, அதாவது புத்தியாக எப்படி ஒரு நட்சத்திரத்தை 9ஆக உடைத்து ஒரு புத்தியில், சூரியனுடைய புத்தி அப்படிங்கிற அந்த புத்தியில் பிறந்திருக்கிறார், அந்த சூரியனுடைய உப நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். இது உங்களுடைய விளக்கத்துக்காக அந்த புத்திநாதன் சொல்றேன். ஸோ உப நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். ஸோ சூரியன் நின்ற நட்சத்திரம் புதன், நின்ற உப நட்சத்திரம். இப்ப சூரியனை தனியா எடுத்துக்குவோம். சோ உப நட்சத்திரத்தை வச்சு சூரியன்ல இருந்து அந்த சூரியன்கிற கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ, எந்த உப நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அதனுடைய தொடர்புகள் தான் அவருடைய குணங்களாக இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற நட்சத்திரம் உப நட்சத்திரத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறார். இப்போ சூரியன் 1ஆம் பாவத்திற்கு மட்டுமே உப நட்சத்திரமாக வந்து நின்ற நட்சத்திரம் புதனாக இருந்து 9ஆம் பாவத்தை காட்டுகிறது. இந்த 9ஆம் பாவம் தான் ஒரு சம்பவத்தின் ஆரம்ப பகுதி. 9 அப்படிங்கிறது என்ன, ஒரு பெருந்தன்மையான குணம், தயாள குணம், ஈகை குணம். புதன் அப்படிங்கிறவரே புத்திசாலித்தனம், புதன் அப்படிங்கிறவரு ரொம்ப வேகமா ஆக்ட் பண்றவங்க, கணிதத்துக்கு காரகன், அந்த சமயோஜித புத்திக்கு காரகன். இந்த மாதிரியான குணங்களை கொண்ட புதன் 9ஆம் பாவங்கிற இறையருள் ஸ்தானமான 9ஆம் பாவத்திற்கு வந்திருக்கிறது. ஸோ அந்த குணங்களை நட்சத்திர அளவில் வைத்திருக்கிறார். சூரியன் நின்ற உப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அழகுக்கு காரகன், கையிருப்பு பணத்திற்கு காரகன். அதே மாதிரி உலகத்தில் உள்ள அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஒரு பேங்க்ல இருக்கிற மணிக்கு எப்படி குரு காரகனோ, நம்மளுடைய கையில இருக்கிற பணத்துக்கு சுக்கிரன் காரகன். சுக்கிரன் சிறப்பாக இருந்தால்தான் கையில் எப்பவுமே பணப்புழக்கம் இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுக்கிரன் 4, 7, 10க்கு உப நட்சத்திரமாக வந்து இங்க சூரியன் நின்ற உப நட்சத்திரமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 9 செயல்படுமா, 4, 7, 10 செயல்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ 9ஆம் பாவத்தை இங்க 8, 12வது பாவம், அதாவது 9லிருந்து எண்ணி பாத்தீங்கன்னா 8, 12வது பாவங்கள் இங்க இருக்குதான்னு பாருங்க. இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது 9ஆம் பாவத்திலிருந்து எண்ணி பாத்தீங்கன்னா 8ஆம் பாவமாக வரும். ஸோ 8ஆம் பாவமாக வருவதால் இந்த 9ஆம் பாவம் அங்கு செயல்படாது. ஸோ அது துண்டிக்கப்படும். எப்போ நட்சத்திர அளவில் இருக்கும் கிரகங்களுடைய அதிலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 8வது 12வது பாவங்களை உப நட்சத்திரம் கொண்டிருந்தால் அந்த நட்சத்திர அளவில் இருக்கும் அந்த பாவம் செயல்படாது. அந்த வகையில் புதன் 9ஆம் பாவத்தை வைத்துக்கொண்டு நட்சத்திர அளவில் கொஞ்ச நேரம் அந்த தயாள குணம், அந்த ஒரு சோம்பேறித்தனம், பொறுப்பற்ற தன்மை ஒரு ஆரம்ப நிலையில் இருப்பதை போல் தெரியும். அது உடனே துண்டிக்கப்பட்டு இந்த சுக்கிரன் கையில் வைத்திருக்கும் 4, 7, 10 பாவங்கள் தான் இங்கு இயங்கும். அதனால்தான் இந்த இடத்துல தொடர்புகள்ல 4, 7, 10 பாவங்களை போட்டு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இவருடைய குணங்கள் எப்படி இருக்கும்? சூரியன் பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு, சூரியன் ஒரு அரசாங்கத்திற்கு காரகன், தலைமை பண்புக்கு காரகன். அப்படிப்பட்டவர் ஒரு 4ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு நிலையான ஒரு குணத்தை கொண்டிருப்பார். எதையுமே பிளான் பண்ணி செய்யக்கூடியவராக இருப்பார். திட்டமிடுதல் அவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 7ஆம் பாவங்கிறது எல்லோருடனும் இணைந்து செயல்படுதல், மக்கள் தொடர்பு, அந்த ஒரு மக்களோட இணைந்து ஈஸியா பழகிற ஒரு தன்மை, அதெல்லாம் 7ஆம் பாவம் கொண்டிருக்கும். 10ஆம் பாவம் என்பது
அந்த ஏற்கனவே சூரியன்கிற தலைமை பண்புக்கு சமமான ஒரு 10ஆம் பாவம், அதுவும் ஒரு அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 10ஆம் பாவத்தையும் கொண்டிருக்கிறது. யார் ஒருவர் லக்னத்தில் 10ஆம் பாவத்தை கொண்டிருக்கிறாரோ இயற்கையாகவே அவருக்கு ஒரு அந்த அனைத்து துறைகளிலும், லக்னம் என்பதுதான் தலையாய பாவம், அனைத்து துறைகளிலும் அவர் சிறப்பான அறிவை பெற்றிருப்பார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ லக்னம் சூரியனை பெற்று 4, 7, 10 கொண்டிருக்கிறது. இது லக்னத்தை தொடர்பு. அடுத்த வீடியோவில் அடுத்த பதிவை நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் அல்லாமல் உடனே வரும் பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா தான் இதுக்கு மேல வர அனைத்து வீடியோக்களும் உங்களை அடையும். உங்களுடைய தெரிந்த நண்பர்கள், உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஏன்னா ஒரு விஷயத்த நாம அட்வைஸ் பண்றதை விட அவங்களாக பார்த்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு பாடம் தான். ஸோ எல்லாரும் அவர்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு பேசிக் அறிவு, ஏன்னா இதுக்கு முன்னாடி பாரம்பரியத்தில் பொதுவாக இந்த கட்டத்தில் புதனும் சூரியனும் இருந்தால் புதாதித்ய யோகம்னு தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இந்த அட்வான்ஸ் சிஸ்டம் தான் ரியலான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லக்கூடியதுங்கிறதுனால இனிவரும் காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த உபநட்சத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இருக்கும். அதனால எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி ஒரு ஜோதிடத்தை பேசிக் விஷயங்களை அனைவரும் தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.